வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2024ஆம் வருடத்தை நம்ம வெற்றிகரமாக முடித்து எப்படா 2025 வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதோ வந்துடுச்சு. உங்கள் அத்தனை பேருக்கும் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025 ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது. தினமாக பயிற்சியாகிற சந்திரன்லேருந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற சனியும், மாதம் பயிற்சியாகிற சூரியன், புதன், சுக்கிரனும், செவ்வாயும், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற குருவும், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒரு கிரகம் மூவ் ஆனாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும். 9 கிரகமும் மூவ் ஆகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் அதை தனித்தனியாக பார்த்துருவோம். இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் ஒரு 5 கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகுது. அதில் முக்கூட்டு கிரகங்களுடைய சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மார்ச் மிட் ஆஃப் மார்ச்லேருந்து ஏப்ரல் மிட் வரைக்கும். ஸோ அது பிறகு தான் ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளே வருவார். ஸோ சனி அதுக்குள்ளே மார்ச்சோட எண்ட்லேயே அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு, மீனத்துக்குள்ளே போயிடுறாரு. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள், இந்த 5 கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம், கெரியர் வைஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும். ஸோ வாங்க, யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது, யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோவை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்குது, லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர். ராசியில் நல்லா இல்லை, லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும். ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதக தசா புத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள். சிம்ம ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? அஷ்டமத்துக்கு சனி வர போகிறாரு, மீனத்துக்கு சனி வராரு, உங்கள் 7ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சியாக போகிறார். மார்ச் 29ஆம் தேதி சனி மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். மே 18ஆம் தேதி ராகுவும் பயிற்சி ஆகிறார் 7ஆம் இடத்திற்கு. ராகு 7ஆம் இடத்துக்கு வந்ததுன்னா கேதுவும் உங்களுடைய ராசிக்கே வந்துட போகுது. ஏற்கனவே ராசியில் சந்திரன் இருப்பார் இல்லையா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திரன் சிம்மத்தில் அமர்ந்து இருக்கும்போது இந்த கேது போகும்போது இந்த மனதில் ஒரு இனம் புரியாத பயம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், ஒரு தெளிவாக சடனாக ஒரு 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 பயத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கும். அஷ்டம சனி தான். அதை தாண்டி இந்த ராசியில் அமர்ற இந்த கேதும் எதை நினச்சி பயப்படுறது, எந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு 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 நிலையற்ற தன்மையிலே வச்சிட்ருப்பாங்க. எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்க விடாமல் ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு பயத்தை போகும். அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்ற மாதிரியெல்லாம் நிறைய யாரையும் நம்புறதுக்கும் பயமாக இருக்கும். நிறைய அம்மாவோட அந்த பெண்கள் 30-40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், அம்மா, மாமியார், நாத்தனார், சகோதரிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த இல்லை வெளியிலையுமே எங்கே அந்த வயதிற்கு அந்த 30-40 வயதிற்கு மேற்பட்ட அந்த பெண்கள் அவர்கள் மூலமாக தேவையில்லாமல் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுக்குற மாதிரியோ, இல்லை அவங்களோட ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட்ஸ் வர்ற மாதிரியோ, இப்படியெல்லாம் கூட அந்த சந்திரன் மேலே கேது போகும்போது, அதுவும் உங்கள் ராசியிலே வரும்போது உங்களுடைய மன அமைதியை குலைப்பதற்கான சம்பவங்கள் இவர்கள் மூலமாக கூட நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தில் 8இல் அமர்ந்து சனியுடைய பார்வை ஒரு உங்களுக்கு பேச்சில் யாராவது பேசி உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேசுகிறது அல்லது நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க, இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி போகிறீங்க, அந்த மாமனார் மாமியார்
அவர்கள் எல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு சில பிரச்சனைகளையோ அல்லது அவங்க உங்களை ஏதாவது ஒன்று குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதோ வேலை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு சம்திங் உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டெஸ்டிங் பீரியடாக இருக்குது அப்படி தான் சோதனையான காலம் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இதை நீங்கள் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக அப்படியே கடந்து போயிடுங்க. புதுசாக இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு முடிவெடுத்து இது யாரையாவது வீட்டுக்குள்ளார சேர்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது யாருக்காவது இறக்கப்பட்டு அவங்களுக்கு கூட போய் இருக்கிறது, குடும்ப உறுப்பினர் நீங்கள் 2024 ஒரு மாதிரி செட் ஆகிட்டிங்களா, அதேமாரி 2025 அப்படியே கடந்து போயிடுங்க. புதுசாக நீங்கள் எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிறது, புதுசாக நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ செட் ஆகாது. அவர்களால் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு அப்படி தனியாக இருக்கிறீங்க, தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, இல்லை தனியாக நீங்கள் எங்கேயாவது வெளிநாடு போகிறீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா போயிடுங்க. ஏன்னா தனியாக இருக்கிறதே வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும், உதவிக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க. மேக்ஸிமம் எப்படி தெரியுமா நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, உங்களை நீங்கள் இது எல்லாத்துக்குமே உங்கள் மைண்டை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க. இது கஷ்டங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே. ஒரு தங்கம் நல்ல தங்கம் தான் அப்படிங்கிறதுக்கு உரசி பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதுக்காக உரசி பார்க்கும்போது இந்த தங்கம் வந்து கெட்டு போயிடுமானா இல்லை, அதுக்காக இந்த தங்கம் உடஞ்சி போயிடுமானா இல்லை, எதுவும் ஆகாது. உரசி அது நல்ல தங்கம் தானான்னு சோதனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அஷ்டம சனி காலம். எல்லாத்தையும் நீங்கள் தாங்குறீங்களா, தாக்கு பிடிக்கிறீங்களா, என்னை உரசி பார்த்தா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சனி இருக்கும். கூட அந்த கேது உங்களோட ராசியில் வந்து வரப்போகிற அந்த கேது கலக்கத்தை பயக்கத்தையும் உண்டு பண்ணும், ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணும். முடிவுகளை மேக்ஸிமம் முடிவுகளை நீங்கள் எடுக்காதீங்க. உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை உங்களுடைய ஒய்ஃபோ அப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அவங்கக்கிட்ட வேணால் கூட ஆலோசனை கூட நீங்கள் இப்போ கேட்டுக்கோங்க. புதுசாக எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க, பெரும்பாலும் கம்முன்னு இருந்துருங்க. ஏன் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னா 7ஆம் இடத்திற்கு ராகுவே வந்தாலும் 11ஆம் இடத்துலேருந்து குருவின் பார்வையே வாங்குது. ஸோ குரு வந்து உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் கூட, ஸோ 5க்கு அதிபதியும் கூட. அவருடைய பார்வையை வாங்கிய ராகு அப்படிங்கும்போது அட்லீஸ்ட்டு வாழ்க்கை துணை வழியோ நண்பர்கள் வழியோ ஒரு சில ஒரு ஆலோசனைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒன்று நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அது நீங்கள் வாங்கிக்கிட்டு அப்படி கொஞ்சம் ஸ்மூத்தாக, ஏன்னா நீங்கள் அது ராசியை பார்க்குது இல்லையா அந்த ராகு, அப்படிங்கும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். மற்றபடி 8ஆம் இடத்துல இருக்கிற சனி அவமானத்தை கொடுக்குமா, அசிங்கத்தை கொடுக்குமா அப்படின்னா காதை பொத்திக்கோங்க. யார் என்ன பேசினாலும் உங்கள் காதில் விழலை. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கும்போது அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் சிம்ம ராசியில் இருந்து வேறு ஏதாவது ஒரு லக்னத்தில் நல்ல ஒரு லக்னத்தில் இருக்கீங்க, சனி உங்களுக்கு அதுக்கு ஃபேவரபுளான, உதாரணத்திற்கு ஒரு துலாம் லக்னத்தில் இருக்கீங்க, அல்லது ரிஷப லக்னத்தில் இருக்கீங்க, அல்லது மகர லக்னத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் சனி வந்து ஃபேவரபுளான பொசிஷனில் இருக்குது. அப்படிங்கும்போது ராசிக்கு மட்டும்தான் அந்த சனி வந்து கொஞ்சம் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வர்ற மாதிரி வரும். பட் அது ரொம்ப பெரிய தொல்லை பண்ணாது, விலகிடும், கஷ்டம் வந்து போயிடும். ஒருவேளை ராசியும் லக்னமும் ஒன்றாகி சிம்மராசி சிம்ம லக்னமாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் சோதனையான காலமாகத்தான் இருக்கும். நீங்கள் நிறைய தெய்வ வழிபாடு, நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ண உங்கள் அதாவது சந்திரன் தான் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் மனது, சந்திரனுங்கிறது நீங்கள் உங்களுடைய மனது, உங்கள் மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இது எதுவுமே உங்களை பாதிக்காது. பின்னாடி என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. என்ன வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க, ஐ டோன்ட் மைண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாலும் உங்களை அசைச்சு பார்க்குற மாதிரியான நேரம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும், இன்னும் கூட்டணும், இன்னும் வந்து டிவைன் பவரை நீங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு எடுத்துக்கோங்க. நிறைய நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுடைய இன்னர் எனர்ஜியை நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு அதில் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். அதை பண்ணினீங்கன்னா நீங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் ஆரா வந்து எதையுமே எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாகவே ஃபீல் பண்ண வைக்காது.
ஸோ அதை டெவலப் பண்ணிக்கிறது இந்த டைமுக்கு ரொம்ப நல்லது. இன்கேஸ் அப்படி எதுவும் பண்ண தெரியலை, இந்த இதெல்லாம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி டெவலப் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. சிம்பிளாக நீங்கள் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு எங்கே இருந்தால் மனசு அமைதியாக சாந்தமாக இருக்கோ அங்கே இருங்க. யார்கிட்ட பேசினா உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்கோ, இல்லை யாராவது பேசுகிறத கேட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கா, இல்லை எதுவுமே இல்லாமல் அமைதியாக என்ன பண்ணுனா உங்களுக்கு மனது நிம்மதியாக இருக்கோ, யார் கூட இருந்தால் உங்களுக்கு மனது அப்படி இருங்க. எந்த விஷயத்தை பற்றியுமா நீங்கள் மற்றவங்களுடைய விஷயங்களையோ, ஏன்னா எப்படி வேணாலும் அவங்கள தூண்டி விடலாம். யாராவது உங்ககிட்ட பேசலாம், யாராவது அவங்க கஷ்டத்தை சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களோடத சொல்லலாம்னு சொல்லலாம். இல்லை புதுசாக யாராவது ஒருத்தர் இந்த தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இது நல்லா இருக்கு, ஆக இந்த டைமுக்கு தான் எக்கச்சக்கமாக தொழிலில் அதை பண்ணிடணும் இதை பண்ணணும், நான் இப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய எண்ணங்கள் தோன்றும். அத்தனையும் செயலாக்க முயற்சிகள்லாம் இறங்கிடாதீங்க, எதுவுமே பண்ணிடாதீங்க. புதுசாக நீங்கள் ஏதாவது பண்ணினா தானே சிக்கல், பண்ணாதீங்க. ஸ்மூத்தாக போகுதா அல்லது இருக்கிறது அப்படியே ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அது மட்டும் பாருங்கள். ஸோ எதையாவது புதுசாக ஆரம்பித்த புது சிக்கல்களை கொண்டுட்டு வர்றது தான் கண்டிப்பாக அது ரொம்ப சோதனையான காலமாகத்தான் இருக்கும். அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கும் ஒருவேளை இல்லை 2024 ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது 4 மாதம் 5 மாதமாக 6 மாதமாக போயிட்டுருக்கு. அதை நான் இப்போ இழுத்து மூட முடியாது, நான் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் அந்த வேலைக்காக நீங்கள் அதிகமான முயற்சியை போட போகிறீங்க. அது என்ன ஆனாலும் நான் எனக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நான் அதை போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. இல்லை எனக்கு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பின் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவான மைண்ட், இது தான் பண்ணணும், இதை தான் பண்ண போகிறோம், நான் இப்படி தான் இருக்கணும், இது வரும்னு தெரிஞ்சு தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நான் அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்னர் மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த கஷ்டமும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. இது உங்களை சோதனை தான் பண்ணுமே தவிர உங்களை அதை ஒன்றுமே இல்லாமல் அப்படிலாம் ஆக்காது. உங்களை ரொம்ப சோதிச்சு பார்க்கும். குடும்பத்துக்குள்ளே நிறைய உறவுகளுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் வரும். அவர்கள்லாம் உங்களை ஆளுக்கு ஒன்று பேசலாம், அது எல்லாமே அவங்களுடைய ஒப்பீனியன், உங்களோடது கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கைங்கிறது உங்களோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுறத பேசி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. மற்றவங்களுடைய பேச்சு எல்லாத்தையுமே மைண்டில் எடுத்துக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 4 பேர் 4 விதமாக பேச தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் குறிக்கோளாக இருக்கணும். ஆனால் இதில் புது முயற்சிகளாக புதுசாக எதனா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆகி அப்படி போய் பண்ணிங்கன்னா அதுவும் சிக்கல். ஸோ என்ன பண்ணணுங்கிறதுல லிமிட்டாக நம்மளோட டைம் இப்படி இருக்குது, நம்ம அதில் எந்த அளவுக்கு நம்ம காஷியஸோடு இருக்கணும், நம்மளை பாதிக்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளை ஒதுங்கி இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ப்ளஸ் நமக்குள்ளே நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் அட் அ டைம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 2025 நீங்கள் நல்லபடியாக கடந்துடலாம். அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய டஃப்பான டைம் கடந்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற 8ஆம் இடத்துல சனி போய் அமர்கிறது. சனி உங்களுக்கு 6-7ஆம் அதிபதி. 6-7ஆம் அதிபதி போய் 6ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா? அது ஆப்வியஸ்லி கெடுக்க தான் செய்யும். அதுவும் சிம்ம ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. அதுவும் இல்லாமல் ராசிநாதன் இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போவார். ஸோ அப்படி போகும்போது கேதுவோடையும் கிரகணம் ஆகணும், ராகுவோடையும் கிரகணம் ஆகணும், சனி மேலேயும் ட்ராவல் பண்ணணும். குரு மேலே பண்ணும்போது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் குரு பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் உங்களுடைய 5ஆம் இடத்திற்கும் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கும் இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானம், அதாவது சகாயஸ்தானம், அதே டைமில் உங்களுடைய 5ஆம் இடம் கௌரவஸ்தானம், அதே டைமில் உங்களுடைய 7ஆம் இடம் அதாவது கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணை. ஸோ இவர்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கிறதுனால இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் சில வேலைகள்லாம் செஞ்சுப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு சில சந்தோஷங்கள்லாம் இந்த 2025 கிடைக்கும். சின்ன க்ளோஸ் சர்க்கிள் அவங்கக்கிட்ட மட்டும் பேசிக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் அவங்கக்கிட்ட மட்டும் பண்ணிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்கள் கூட மட்டும். ஸோ இதுதான் இதுக்குள்ளே தான் நான் இருக்க போகிறேன். இதை தாண்டி என்னோடய ஜாபுன்னு வரும்போது ஜாபில் ஒரு சில கொலீக்ஸு அல்லது இந்த நான் 7ஆம் இடத்துல சிலருக்கு ராகு வரும்போது சிலருக்கு
கொலீக்ஸில் கூட கொஞ்சம் கூட இருக்கிற பழகிற அந்த கொலீக்ஸில் கூட கொஞ்சம் சேஞ்சஸ் கூட வரும். வேறு ஏதாவது மாற்று மதத்தினர் கூட உங்களுக்கு அதில் உதவி செய்வாங்க. ஸோ எல்லாமே கலந்து தான் இருக்கும். அட்லாஸ்ட் நீங்கள் செய்கிற வேலைகளை குத்தம் அதில் சரியில்லை இது சொல்லி இப்போலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் காதில் வாங்கிட்டு இந்த பக்கம் விட்டுடுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுல அதை வந்து தெளிவாக நீங்கள் இருந்தால் போதும். ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு நினச்சி பயந்து அப்படிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஒவ்வொன்றையும் கடந்துக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் கடக்கு போகிற போது இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் வர்ற மாதிரி இருக்கும். நிறைய தெய்வ வழிபாடையும் உங்களுடைய மனசில் மனசுக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அது வந்து எனர்ஜி அதிகப்படுத்திக்கிறதுக்காக சம்திங் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு எதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்பிக்கையா? எதில் நம்பிக்கை இருக்குது, எதன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையின் மேலேயே அதன் பேர்லேயே நீங்கள் அதை ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வருஷத்தை நீங்கள் எப்படியாவது நல்லபடியாக கடந்துருவீங்க. இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன். இந்த ராசியோட நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க, உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ, ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன் இந்த ஏழரிச்சனியோட இம்பேக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது. ஒரு 50% தான். ஸோ ராசி பாதி லக்னம் பாதி. ராசி 50%னா விதியும் மதியும் விதி பாதி மதி பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி. ராசி தான் சந்திரன், ராசி மதி உங்களுடைய விதிங்கிறது லக்னம். ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசி மிதுன லக்னம்னா மேஷம் மிதுனம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க. அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும். இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதுனத்தில் வந்து இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் போக போகிறாரு. ஆல்ரெடி மிதுனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும். ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது, என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்திருக்கு, மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு, மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது இப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். இது உங்களுடைய பிறந்த ஜாதக சார்ட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம். அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசா என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கும்போது நீங்களே இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்க, நன்றி. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம், ஒவ்வொரு மாதமும் போடுறோம். நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.